ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் எப்போவுமே வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 41. மேட்ச் உங்களுக்கு ஹைதராபாத் அந்த ஒரு வெனியில் தான் நடக்குது. இதோட ரிவ்யூவில் லெவல் வாங்க பார்க்கலாம். ஓகே, லெவல் வந்து இன்னும் கொடுக்கல. நம்ம மேக்ஸிமம் ஆடின பிளேயரை வச்சு ஒரு டீம் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் லேட் ஆகும் போல், மத்தியானத்துக்குள்ளே லெவல் வந்துடும். ஓகே, நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 41 மேட்ச் உங்களுக்கு ஹைதராபாத்தில் நடக்குது. 25ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 to 200 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்டாக 3 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் 1, பேட்டிங் செகண்டு 2 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கெட்டு 24ல் 13 சன்ரைசர்ஸ் 10 ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1-1 நோ ரிசல்ட். ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்ச்சுக்கு 11 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, செகண்டு 5. ரைட் ஃபேஸர் 7, லெஃப்ட்டு 4. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2, செகண்டு 4 விழுந்திருக்கு. சரிங்களா? இந்த வென்யூவில் சன்ரைசர்ஸ் 53க்கு 33 வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. சரிங்களா? வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 11க்கு 3 வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஹைப்புக்கு வந்து எல்லாமே உட்காந்துருக்குங்க. இப்போ ஹைப்புக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாசன், ஹெட்டு, டூப்ளசிஸ், விராட் கோலி, அபிஷேக் சர்மா, ஆல்மோஸ்ட் 4 பேர் இருக்காங்க பேட்டிங் லைனில் மட்டும். இங்கே ஆல்மோஸ்ட் வந்து க்ரீன் 70 பாயிண்ட் இருக்கார். டாஸுக்கு அப்புறம் கொஞ்சம் அவரை செக் பண்ணிக்கோங்க. பெட் கமெண்ட்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்க. திரும்ப இதே ரிப்பீட் ஆகுதுங்க. 2-3 மேட்சாகவே இப்படி தான் வருது. 6 பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேயர் தான் வெளியில் போகிறாங்க. மொத்தம் 5 பேர் ட்ரீமில் உள்ள என்ட்ரி ஆகிடுறாங்க. இது வழக்கமாக இதே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சாகவே அப்படி தான் வருது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு போட்டே ஆகணும் வழியில். இப்போ ஹை பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்டு, ஜாக் பிரேசர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 4, ரஷீத் கான் 5, இன்னும் 1 கில்லு மட்டும் 6. கில்லு அடி வாங்கி வெளில போயிட்டார். 6ல் 5 உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. 6ல் 5 உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ப்ளஸ் அந்த 5 கூட 50% உள்ளேயும் வந்துடுறாங்க. மில்லர் 1, சலாம் 2, சந்தீப் வாரியர் 3, நூர் அகமது 4, விருத்திமன் சகா 5. கரெக்டாக 50%க்குள்ளே 5 பேரும் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. சரிங்களா? திரும்ப ஒரு லாஸ்ட்டாக 3 மேட்சாகவே சேம், அதாவது சேம் இதே தான் ரிப்பீட் ஆகுது. ப்ளஸ் சேம் பேட்டர்னும் உருவாயிருக்கு. இதே பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக 3 மேட்ச் இதே பேட்டர்ன் தாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2 கீப்பர், 3 பேட்டிங், ஒரு சிங்கிள் ஆல்ரவுண்டர், 5 பவுலர். சேமாக இதே பேட்டர்ன் தான் லாஸ்ட்டாக 3 மேட்சாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் கேப்டன் சேம் சிங்கிள் ஆல்ரவுண்டர் கேப்டனான அதே இடத்துல தான் அக்ஷர் பட்டேல் சேமாக கேப்டன் ரிப்பீட் ஆகிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சேம் பேட்டர்னும் உருவாகிருக்கு. சேம் ஆல்ரவுண்டர் சிங்கிள் பிளேயர் வந்து அதில் கேப்டன் உருவாகிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே ருத்ராஜ் வந்தார், இங்கே பண்ட் வந்திருக்காரு பைசா, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சேமாக நம்ம பேசுகிற பாயிண்ட்டும் அந்த 50%க்குள்ளே சேம் 5 பேர் உள்ளே வந்துடுறாங்க. லாஸ்ட்டாக 3 மேட்ச் அப்படி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள், ஜடேஜா மட்டும்தான் வெளியில் போயிருப்பார் ஹைபிக்கில். ஹைபிக் 75-70க்கு மேலே. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ராகுல் 1, டுபே 2, ருத்ராஜ் 3, ஸ்டோயினிஸ் 4, பத்திரனா 5. ஜடேஜா மட்டும் வெளியில் போயிருக்கார். 6க்கு 5 உள்ள. அப்போது திரும்ப உங்களுக்கு இதே ரிப்பீட் ஆகிறதுனால இங்கே இதுக்கு ஒரு 5 டீம் நீங்கள் இடம் கொடுங்க, வேறு வழி இல்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் 2 ட்ரிப்பு ஹைப்புக்கு வந்ததுனால இன்றைக்கி வெளியில் போமா கேட்டால் சந்தேகமாக இருக்குது. போனாலும் போகலாம். ஒருவேளை இன்றைக்கி ஹைப்புக்கு அடி வாங்கி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேம் பாயிண்ட்டே ரிப்பீட் ஆகிட்டு வரலாம். ட்ரெண்டிங்லி மாதிரி வந்துடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 டீம் இந்த மாதிரி இடம் கொடுத்துருங்க, ஒரு வழி இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுக்கலாம். இப்போ அதனால் இந்த 6 இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி 5 கொண்டு போய்க்கோங்க. 1 கட் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்டு மாதிரி வந்துட்டுருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 2 ட்ரிப்பு தொடர்ந்து வந்ததுனால இன்றைக்கி பெருசு ஃபுல்லாக அடி வாங்கி
பழைய ஃபார்முலாவுக்கு திரும்பலாம். 2 விஷயம் இருக்குது. நீங்கள் 2க்குமே இடம் கொடுங்க. ஏன்னா எதை நம்பியுமே அட்டாச் ஆகி போயிடாதீங்க, அது சிக்கலை ஏற்படுத்திடும். ஓகே, இப்போ நீங்கள் ஹைபிக்கு ஃபுல்லாக இப்போ நம்ம டெமோட்டிக் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 4 பேர் கொண்டு போக வேண்டாம். இதில் மட்டும் ஏதோ ஒன்று கட் பண்ணி கொண்டு போக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதில் டாப்பில் டிரைவர்ஸ் கிட்ட தான் 50+ ஸ்கோரில் மாட்டிகிட்டு இருக்காருங்க. மற்றபடி வேறு பெரிய விஷயம் இல்லை. பார்த்தீங்கன்னா 50 அவர் தான் இருக்கார். சரிங்களா? 50 அவர் தான் மாட்டிகிட்ருக்காரு. அவரை நீங்கள் ஷோராக கட் பண்ணலாம். சப்போஸ் அவர் வரதுக்கு கூட வாய்ப்பு உருவாகலாம். 2 விஷயம் இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா 30+ ஸ்கோர் பண்ணால் ட்ரீம் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம 50 அடித்த பிளேயர் வெளியில் போவார், ஷோராக வெளியில் போவார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு 30 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? அது கேரண்டி. ஏன்னா அவர் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரீம் லெவலுக்குள்ளே வரதை நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் 50 பாயிண்ட்டு. சரிங்களா? 50 பாயிண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 50 டக்குன்னு எடுத்துடலாம். நீங்கள் அவர் அவுட் ஆகலாங்க. அவர் வாய்ப்பு வந்தால், சரிங்களா, அவர் உள்ளே வந்தால் 30 ரன்னுக்குள்ளே அடித்து உள்ளே வரலாம். சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பிளேயர்ஸை கட் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம 50 தான் கட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எப்போவுமே ரீசனாக நிறைய பிளேயரை பார்த்துட்டோம். 50 பிளேயர் உள்ளே வரமாட்டேங்காங்க. கிளாஸ்னு வச்சுக்கோங்க. தினேஷ் கார்த்திகை ரிஸ்கியாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா அவர் பேட்டிங் சப்போஸ் கீழே வரைக்கும் வந்துன்னா கண்டிப்பாக அவர் உள்ளே வந்துடுவார். நீங்கள் லாஸ்ட்டாக 3 மேட்சாக சேம் பேட்டர்ன் உருவாகுதுங்க. அப்படி பேட்டர்ன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டர்னே கொஞ்சம் எடுத்து வேணால் பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் வந்தால் கூட வரலாம், சொல்ல முடியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? ஓகே, ஹெட்டு வந்து 50 இருக்கிறதுனால நம்ம அவரை ட்ராப் பண்ணுறோம். பாப் டூ பிளேசிஸ் வச்சுக்கோங்க. விராட் கோலி, அபிஷேக் சர்மா. கீழே வந்து ஜிஎல்லை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரஜத் படிதார், அப்துல் ஸ்மாஷ், பிரபு தேசாய் இவங்கெல்லாம் இருக்காங்க இம்பேக்டாக. மார்க்ராம் எடுத்துக்கோங்க. பில் ஜாக். க்ரீனை ஜிஎல்லை ரொட்டேட் பண்ணுங்கள். நிதிஷ் ரெட்டி, ஷபாஷ் அகமது இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. இதில் ஏதோ ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஜிஎல்லை வச்சு கொண்டு போங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஓகே, பெட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க. பெர்கூஷன், யாஸ்தயால், சிராஜ். இந்த 2ல் ஏதோ ஒரு பிளேயர் எடுங்க. யாஸ்தயால் இந்த இதில் கொஞ்சம் ரிதமில் இருக்கார். ஓகே, மார்க்கண்டன் எடுத்துக்கோங்க. இந்த 2 பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயர் எடுங்க. நிதிஷ் ரெட்டி கூட நல்லா டச்சில் இருக்கார், அவர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா சேமாக 3 மேட்சாகவே சேம் பேட்டர்ன் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம இப்போ பார்த்தது. அதனால எனக்கு என்னமோ இன்றைக்கி அந்த பேட்டர்ன் திரும்பிடுமோன்னு தோணுது. சரிங்களா? ப்ளஸ் அந்த ஹைபிக்கு தான் 2 மேட்சாகவே 6ல் 5 என்ட்ரு ஆகிறாங்க. ஒரே ஒரு பிளேயர் தான் அடி வாங்குறாங்க ஹைபிக்கு 70க்கு மேலே. சரிங்களா? அதனால் நான் இன்றைக்கி அதை நம்பி போயிருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி 2 ட்ரிப்பு வந்ததுனால இன்றைக்கி திரும்பிடலாமோன்னு தோணுது. எப்போவுமே பேசுகிற மாதிரி 6க்கு 3 இல்லைனா 4 வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரும்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி அதனால தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கும் போய்க்கோங்க, அதுக்கும் போய்க்கோங்க. ஏன்னா மறுபடியும் இதே ட்ரெண்டிங்லி மாரி வந்தால் சிக்கலாயிரும். அதனால் இதுக்கு ஒரு 3-4 டீம் இடம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பர்ஃபெக்டாக வரும் பார்த்தீங்களா, 6 பிளேயரில் 3-4 அதுக்கும் போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹைபிக்கை ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். ஹெட்டை மட்டும் கழட்டியிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டு வர மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வரக்கூடிய பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். 30 ரன்குள்ளே அடித்து 1 or 2 கேட்சஸ் பிடிச்சா உள்ளே வரக்கூடிய பாயிண்ட் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஹைபிக்கை ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஏன்னா 2 மேட்சாகவே ஹைபிக்கே ஜாயிண்ட் ஆகி வந்துருச்சு. நான் போன மேட்சே மாறிடும்னு நினச்சேன், மாறலை. ஒருவேளை இந்த மேட்ச் மாறலாம். சரிங்களா? ஓகே, ஹைபிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. 5 பிளேயர் நம்ம போட்டிருக்கோம். ஒரே ஒரு பிளேயர் கட் பண்ணியிருக்கோம், ஹிட்டை மட்டும். சரிங்களா? அதை தாண்டி லோப்புக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 2 மேட்சாகவே ஹைப்புக்கு ஜாயிண்ட் ஆகிறதுனால இன்றைக்கி லோப்புக்கு ஜாயிண்ட் ஆகிற வாய்ப்பு ஏறக்குறைய இருக்கும். சரிங்களா? அதனால் லோப்பிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க. 50 to 0 to 40, 40 to 60, 65 கேட்டகரி தான் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அவங்க தான். இவங்கள ஹைபிக் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? ஹைபிக் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் நம்ம சொல்லிட்டோம் ஹைப்புக்கு 2 நாளாக ஃபுல்லாக வந்ததுனால ஒரு வேளை ஹைப்புக்கெல்லாம் அடி வாங்கியும் கூட போகலாம். அதனால் நீங்கள் 10 டீம் இதுக்கும் ஒரு 5 டீம் இதுக்கும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒரே ஃபார்முலா நம்பி போயிடாதீங்க, சிக்கலாயிரும். சரிங்களா?
ஓகே, அப்போ அதான் எனக்கு சந்தேகங்க. கில்லு மேலே எனக்கு நேற்று கூட பாருங்கள், கில்லு நம்ம ஃப்ரிவியூவில் கூட கில்லு எடுக்கவே இல்லை. சுதர்சன் மில்லரை கரெக்டாக வச்சுருந்தோம். ஆனால் கில்லு சேசிங்கோன்னா நான் கூட கேப்டனை போட்டு ஏமாந்துட்டேன். அதான் நம்ம வந்து எப்போவுமே இந்த ஸ்டேட்ஸை கொண்டு போனால் பெரிய ஒரு முட்டாள்தனம். நான் காலையிலேருந்து கில்லை வேண்டாம்னு சொல்லி தான் ப்ரிவியூவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதனால் கில்லு தான் பெரிய பிரச்சனை. அந்த ஸ்டேட்ஸில் செகண்டில் நிற்பாருன்னு சொல்லி கொண்டு போனது தான் பெரிய பிரச்சனை. சரிங்களா? ப்ரிவியூவில் கூட நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம். மில்லர் சேசிங்கில் வேறு வாய்ப்பு இருக்கும், சாய் சுதர்சனை கொண்டு போய்க்குங்கன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி கரெக்டாக வந்தாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்ஸை தான் பெரும்பாலும் நம்பக்கூடாதுங்க. பிக்சர் ரிப்போர்ட் முக்கியம்தான், ஸ்டேட்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இதை தாண்டி வந்து இன்றைக்கி அதை தான் நம்ம ஹெட்டு பாருங்கள், 50 ஹெட்டு எல்லாருமே ஓகே தான். 50 நம்ம தான் இதை சொல்லியிருந்தோம் அதிகமாக. இருந்தாலும் அவர் வந்து சப்போஸ் வர மாதிரி இருந்தால் அந்த டச்சு ஃபார்மில் இருக்கார் பார்த்தீங்களா, அதனால் இயர்லியாக 10 ரன்னில் அவுட் ஆனால் ஓகே, 20 ரன்னுக்குள்ள இல்லை அப்படின்னா ஒரு 30-35 ரன்னுக்குள்ளே அடிச்சிட்டார் அப்படின்னா ட்ரீம் லெவலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட் ஆகிரும். அதனால் நீங்கள் ரிஸ்கியாக 1 or 2 டீமில் வச்சு பாருங்கள். ஏன்னா கஷ்டம்தான், 50 அடிச்சிட்டாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் வரக்கூடிய பாயிண்ட்டை சொல்லிட்டோம். சரிங்களா? ஓகே, எல்லோரும் ஃபோக்கஸ் இன்றைக்கி அவர் மேலே தான் இருக்கும். எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான். உங்களுக்கு எதாவது சந்தேகமான பிளேயரை வந்து இங்கேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா சம்டைம் வந்து நம்ம வச்சுருக்க ரொம்ப நம்புகிற பிளேயரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதுதான் பெரிய ரிஸ்க்கு. நீங்கள் அதனால் வெளியிலேருந்து உங்களுக்கு தோன்ற பிளேயரை உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து கட் பண்ணி வெளியில் கொண்டு போயிருங்க. சரிங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.